பிரைஸ் த லார்ட். வாட்ச்மேன் ஆஃப் த சிட்டி இந்த ஜெப நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வியூஸ் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்காண்டியும் நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் யார் எவருன்னு தெரியலனாலும் உங்களுக்காண்டி டெய்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பெங்களூர் பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதற்காண்டி ஜெபிக்க போகிறோன்னா ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். இது வந்துட்டு 2011 2011 இது வந்ததுன்னு நினைக்கிறேன். 2011 தான் இது வந்துச்சு. ஆனால் அதனோட பாதிப்பு வந்து இன்னும் இருக்குது. பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க, லீஸ்க்கு இருக்கிறாங்க. அப்புறம் அட்ரஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்யூ நின்றுட்டே தான் இருக்குது. அது எங்கெல்லாம் ஆதார் கார்டு பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஜனங்கள் நின்றுட்டே இருக்கிறாங்க. அதுக்காண்டி நான் சில நேரம் எப்போவாவது அந்த பக்கம் போனால் அவங்ககிட்ட பேசுவேன் நான். ஏன் அப்போ வந்து அவங்களே எங்கிட்ட சொல்லுவாங்க, இப்படிம்மா முன்னாடி அங்கே இருந்தம்மா இங்கே இருந்தம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் மாதிரி இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அவரே அந்த ஒரு பாதிப்பு ஜனங்களுக்கு வந்து அது ஒரு வேதனை. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனால் முடிவு உடனே வராதுன்னு தான் தேவனுடைய வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நேரம் பேசினா வந்து வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வர மாட்டேங்குது. அதனால் டக்குன்னு சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அந்த ஆதார் மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பைபிளில் கூட ஆதாருங்கிற வார்த்தை வந்து இருக்குது. அந்த வார்த்தை எதுலலாம் இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல வந்துட்டு அக்போருங்கிற குமாரன் ஆதார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் பேலாவோட குமாரன் கூட ஆதாரம் தான் ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೇಲೆ ரொம்ப ಪ್ರತ್ಯೇಕமாக ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬರ್ತಿದೆ ಅಂದರೆ ಎಸ್ತರ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಈ ஆதாರಿಂದ அது மந்த்து நம்ம வந்து 12ஆம் மாதம். நம்மளுக்கு வந்து 12ஆம் மாதம் டிசம்பர். ஆனால் ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಏನು ಕೇಳ್ತಿದೆ ಅಂದರೆ 12வது மாதம் ಆಧಾರ್ ಮಾದம் ಅಂತ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮತ್ತು ಆ ಆಧಾರ್ ಮಾದದಲ್ಲಿ ಪೂರಿಂದ ಒಂದು ಚೀಟು ಕೊಡಲ್ಪಟ್ಟು ಆ ಚೀಟಿನಲ್ಲಿ ಆಮಾನ್ வந்து ಅದು ಹೆಡ್ಡಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮನೇ ಹೆಡ್. ಅವನು ಬಂದ ಮೇಲೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಆ ಆಧಾರ್ ಮಾದದಲ್ಲಿ ಅದು 12 அப்போ 12வது மாதத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த யூதர்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி 13ஆம் தேதி டிசைட் பண்ணுறாரு. ஆனால் எஸ்தர் ஜெபித்ததுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த 13ஆம் தேதியிலேயே காரியம் வந்து மாறுதலாக முடிந்ததுன்னு சொல்லி இந்த வசனங்கள் இருக்குது. இது எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் 9வது அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, 13ஆம் தேதி ಪ್ಲ್ಯಾನ್ போட்டது ಎಲ್ಲ ಯೂದர்களையும் ಅಳಿಸಿರணும்னு சொல்லி ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡಿದರು. ಆದರೆ ಅವರಿಂದ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ, ಎಸ್ತರು, ಮೊರ್ದೆಗಾಯ್, ಆಮೇಲೆ ಯೂದர்கள் ಎಲ್ಲರೂ ಸೇರಿಕೊಂಡು ಉಪವಾಸ ಮಾಡಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಧೈರ್ಯ. ಎಂಥ ஒரு ಧೈರ್ಯ ಅಂದರೆ, ಅರಣ್ಮನೆ ಒಳಗಡೆ ಇದ್ಕೊಂಡು ಆಮನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ಅರಣ್ಮನೆ ವಾಸಲಿನಲ್ಲೇ ಮೊರ್ದೆಕಾಯಿ ಕೂತ್ಕೊಂಡು ಆಮನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ನಾವು ಹೀಗೇನೆ, ಶತ್ರು ನಮ್ಮ ಒಳಗಡೆನೇ ಇರ್ತಾನೆ, ಅದು ಒಳಗಡೆನೇ ಇದ್ಕೊಂಡು ನಾವೇ ಶತ್ರುಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಆವಾಗಲೇ ಜಯ ಸಿಕ್ಕುವುದು. ಹಾಗಾದರೆ ಜಯ ಸಿಕ್ಕಿತು. 14th ಆಧಾರ್ ಮಾದಂ 14th ಒಂದು ಎಲ್ಲ ಯೂದರುಗಳು ಸೇರಿ ஒரு ಕೊಂಡಾಡಿದರು ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇನೇ. ಸರಿನಾ? ಹಾಗಾದರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಶತ್ರು ಏನು ಡೇಟ್ ಇಟ್ಟಿದ್ರು ಸರಿ, ಈ ಡೇಟ್ನಲ್ಲಿ ನಿನಗೆ ಹಿಂಗಾಗ್ಬೋದು, ಈ ಡೇಟ್ನಲ್ಲೇ ನೀನು ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು ಇಂದ ಏನಾನು ಆ ಡೇಟ್ ಬಿಟ್ಟು ನಮ್ಮಳಿಗೆ ಏನಾದ್ರು ಕೇಳಿದರೆ ಅದು ಏನೂ ಆಗೋದಿಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ನಮಗೆ ಕೊಂಡಾಟನೇ ಇರೋದು. ಅದனால் ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಡೈಲಿ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಇವತ್ತು ಯಾಕೆ ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ ಲೇಟ್ ಆಯಿತು ಅಂದರೆ, ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ದೇವರೇ ಯಾವಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಂತ ಕೇಳಿದಕ್ಕೆ ನನಗೆ ಉತ್ತರನೇ ಬಂದಿಲ್ಲ. ನಿನ್ನೆ ಸಂಜೆ 5 o'clock ನನಗೆ ದೇವರು ಇದಕ್ಕೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಗೋಸ್ಕರ, ಈ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇಟ್ಕೊಂಡು ಅಂಗಲ್ಲಿ ಓಡಾಡೋರ್ಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಂದಾಗ ಹೇಳಿದರು. ಅದನ್ನಕ್ಕೂ ಒಂದು ಹೋರಾಟ ಇತ್ತು. ಫಸ್ಟ್ ಪರ್ಸ್ನಲಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡೇ ಆಮೇಲೆ ನೀವು ವಿಡಿಯೋ ಹಾಕೋದು ನಾನು.
ಪರ್ಸನಲ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಇದು ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡಿನಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಇದೆ ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ಅದು ಯಾವಕ್ಕೋಸ್ಕರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾದರೂ ಹೋದರೆ ಫಸ್ಟ್ ಮೇಡಮ್ ಇವ್ರ ಗುಡ್ ನೇಮ್ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಇವಾಗ ಹಂಗೆ ಕೇಳೋದಿಲ್ಲ. ಆಧಾರ್ ನಂಬರ್ ಕೇಳಿ, ಅಲ್ಲದು ಫೋನ್ ನಂಬರ್ ಕೇಳಿ ಅಂತಲೇ ಕೇಳೋದು. ಹೌದಲ್ವಾ? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ನಾವೀಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಒಳ್ಳೆ ದೇವರೇ, ಅಪ್ಪ ಯೇಸುವೆ, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ. ಈ ವಾಚ್ಮನ್ ಆಫ್ ದ ಸಿಟಿಯಿಂದ ಅಪ್ಪ இந்த ஜெப நேரத்தில் ஏசப்பா ஸ்தோத்திரம். பெங்களூர் பட்டணத்துக்காக நாங்கள் ஏசப்பா ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா ಈ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣವನ್ನು ಈ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು ದೇವರೇ. ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇಟ್ಕೊಂಡು ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಸಲಹೆಗಳಿಗಾಗ ಅಪ್ಪ ಯೇಸುವೆ ಎಷ್ಟೊಂದು ಕಾನೂನುಗಳು ಬಂದಿದೆ ಏಸಪ್ಪ. ಎಲ್ಲ ಕಾನೂನುಗಳಲ್ಲಿ ಏನು ಕೇಳ್ತಾರೆ, ಆಧಾರ್ ಕಾರ್ಡನ್ನು ಅಟ್ಯಾಚ್ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಓಡಾಡುವ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಏಸಪ್ಪ ನೀವು ಮುಟ್ಟಬೇಕು ದೇವರೇ ಯೇಸುವೆ. ಅಪ್ಪ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ದುಕೊಂಡು ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಪ್ರಾಬ್ಲಮಿಂದ ಕಷ್ಟಪಡುವ ಒவ்வொரு ಏಸಪ್ಪ ಜನರನ್ನು ನೀವು ಮುಟ್ಟಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ ದೇವರೇ. ಅಪ್ಪ ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ. ಅವ್ರಿಗೆ ಏನು ಕಷ್ಟ ಇದ್ರೂ ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ, ಕೆಲಸದಲ್ಲಿ ಕಷ್ಟ, ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ನಿಮಿತ್ತ ಕೆಲಸದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಇರಬಹುದು. ಒಂದು ದಿನ ರಜಾ ಹಾಕ್ಕೊಂಡು ಒಂದು ದಿನ ರಜಾ ಹಾಕ್ಕೊಂಡು ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಈ ಅಡ್ರೆಸ್ಸನ್ನು ಚೇಂಜ್ ಮಾಡೋಣ ಎಂದು ಹೋದ್ರೂ ಅಲ್ಲಿನೂ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಗ್ಬೋದು ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ. அப்பா இயேசுவே ஒரு வேளை ஏசப்பா சோதர ஏசப்பா உடல் ஊனமற்றவராக இருக்கக்கூடிய ஏசப்பா ಸೋದರ ಅಂಗವಿಕಲರಾಗಿ ಇರ್ಬೋದು. ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಎಷ್ಟೊಂದು ಸಲಹೆಗಳಿದೆ ದೇವರೇ. ಅದನ್ನು ಮಾಡೋಕ್ಕೆ ಓಡಾಡ್ಬೋದು ಏಸಪ್ಪ. ಗರ್ಭಿಣಿಗಳೇಸಪ್ಪ, ಎಷ್ಟೊಂದು ಗರ್ಭಿಣಿಗಳೇಸಪ್ಪ ಸೋದರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಮಗು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ ಅವ್ರಿಗಿಂದ ಸಲಹೆಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಓಡಾಡ್ಬೋದು ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ಇಂದ ಏಸಪ್ಪ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುವ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ. ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಬಂದಿದ ಮೇಲೆ ಒಂಥರ ವೇದನೆ ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಒಂಥರ ಶೋಧನೆ ಏಸಪ್ಪ. ಒಂಥರ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಏಸಪ್ಪ. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾಗಿದೆ. ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೋದರೆ ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇಲ್ಲಾದರೆ ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ಹತ್ತಕ್ಕಾಗಲ್ಲ. ಹೊರಗಡೆ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕೈಯಲ್ಲಿ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇಲ್ಲಾದರೆ ನಾವು ಹೋಗಂಗಿಲ್ಲ ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ. ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ನಮಗೆ ಯಾವಕ್ಕಾಗಿ ಏಸಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ನೀವು ಅನುಮತಿಸಿದ್ದೀರೋ ಗೊತ್ತಿರಲ್ಲ ದೇವರೇ ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ ಏಸಪ್ಪ. இந்த ஆதார் கார்டை நீங்கள் எதற்காக அனுமதித்திருக்கீங்களோ ஏசப்பா சோதர ஏசப்பா. இந்த ஆதார் கார்டுக்கு ஏசப்பா சோதர ஏசப்பா. இந்த ஆதார் கார்டு நிமித்த ஏசப்பா உமக்கு விரோதமாய் நாங்கள் ஒரு காலம் எழும்பிடக்கூடாது ஏசப்பா சோதர ஏசப்பா. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நாங்கள் நடந்துடக்கூடாது ஏசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் தேவன் நீர் பெயரிட்டு அழைக்கிறவர். எங்களை நீர் பெயரிட்டு அழைச்சிங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் எங்களை பெயரிட்டு அழைச்சிங்களே ஏசப்பா. ஆனால் இந்த நாட்களில் ஏசப்பா வெளியே எங்கே போனாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்களே ஏசப்பா. இந்த நிலைமை எல்லாம் மாறணும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. அப்பா சோதர ஏசப்பா. அப்பா சோதர பெயரிட்டு அழைத்த தேவன் நீங்கள் ஏசப்பா சோதர. சத்துரு எங்களை ஏசப்பா. அப்பா சோதர அவன் சோதர நம்பரில் அழைக்கிறான் ஏசப்பா சோதர ஏசப்பா. இப்படியா என் தேவன் ஏசப்பா சோதர இயேசுவே சோதர. எங்களுடைய அப்பா தேசம் இப்படியா ஒரு காரியத்துக்காக சென்று கொண்டு இருக்கிறது இயேசுவே சோதர. இதன் முடிவு என்னவென்று தெரியல ஏசப்பா சோதர. இதெல்லாம் கடைசி காலம் ஏசப்பா. நாங்கள் ஞானமாய் நடக்கும்படிக்கு ஞானத்தின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. அப்பா எந்த விதத்தில் ஏசப்பா சோதர ஏசப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஏசப்பா. உம்முடைய முத்திரையை பெற்ற பிள்ளைகள் ஏசப்பா. எங்களுடைய நெற்றியிலே ஏசப்பா உம்முடைய அடையாளம் இருக்குது ஏசப்பா சோதர ஏசப்பா. நாங்கள் திறப்பிலே நின்று கருத்தாய் ஜெபித்து குடும்பங்களை கட்ட, தேசத்தை கட்ட ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையை கட்ட ஏசப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கட்ட எங்களுக்கு கிருபை கொடுங்க ஏசப்பா. அநேக சோதனைகள் ஏசப்பா சோதர ஏசப்பா. இதிலிருந்து எல்லாம் தப்புவிக்க ஏசப்பா. மனிதர்கள் கடைசி காலத்தில் ஏசப்பா கடித்து பச்சிக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஏசப்பா. அன்பு தணிந்து போயிருக்குது ஏசப்பா. இதிலிருந்து எல்லாம் எங்களை விடுவீங்க ஏசப்பா சோதர ஏசப்பா. உடைய கரத்தில் இந்த காரியத்தை தந்து ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. பெங்களூர் பட்டணத்தை ஏசப்பா ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பெங்களூர் பட்டணத்துக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு